அடுத்து பார்க்கலாமா? கவனி. லாஸ்ட் வந்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். இந்த ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஆல்கஹால் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் மெத்தட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கான ரியேஜென்ட் பார்க்கணும். முன்ன மெர்குரேஷன் டி மெர்குரேஷனுக்கான ரியேஜென்ட் பார்த்தோமா? மெர்குரி அசிட்டேட், வாட்டர், சோடியம் போரோஹைட்ரேட், NaBH4 அப்படிங்கிறது சோடியம் போரோஹைட்ரேட் வித் பேசிஸ். அதே சேம் தான் இந்த BH3, இந்த BH3 வித் TH அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல இன்னும் ஐடியா டவுட் பண்ணீங்கன்னா B2H6 னு இருக்கும். டைபோரேன் கேள்விப்பட்டிருக்கீங்க? டைபோரேன் B2H6 B2H6 இதுதான் டைபோரேன். இது என்னது? டைபோரேன். இந்த டைபோரேன்ல THF அப்படிங்கிறது டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். இதுதான் வந்து டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். டெட்ரா இதனுடைய ரோல் என்ன அப்படின்னா இந்த B2H6 இது B2H6 ஆ B2H6 இந்த B2H6 சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் பண்ணக்கூடிய நேச்சர் இந்த பேஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குமா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்தா அது பேர் என்னது? பேஸ். லூயிஸ் பேஸ். அப்ப இது பேஸ் ஆட் பண்ணுது. இந்த பேஸ் ஏன் வந்து THF யூஸ் பண்ண? அம்மோனியா இருக்கா இல்லையா? அம்மோனியா பேஸா இல்லையா? அம்மோனியா யூஸ் பண்றதுல அப்படின்னா அம்மோனியா வந்து ஸ்ட்ராங் பேஸா இருக்கிறதுனால, அதே மாதிரி சிமெட்ரிக்கல் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ரெடிலி அவைலபிளா இருக்கிறதுனால அது அன்சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் பண்ணும். அதாவது BH3 பண்ணாம BH2 BH4 ஆ பண்ணும். இதனால ஜெனரலா 3 to 6 இது நம்ம சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் அப்படி சொன்னா BH3 BH3 தான் சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ். இந்த டெட்ராஹைட்ரோஃபியூரான் ஆட் பண்றாங்க. டெட்ராஹைட்ரோஃபியூரான் ஆட் பண்ணும்போது சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் ஆனது. அதாவது சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் என்னது? இது சிமெட்ரிக்கல் க்ளீவேஜா? BH3 BH3. இது அம்மோனியா யூஸ் பண்ணானா அன்சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் BH2 BH4 ஆ பண்ணுங்க. அப்ப அந்த BH3 வந்து B2H4 அத BH4 வந்து ஃபார்ம் ஆகாது. ஏன்? போரான்ல 4 ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுமா? ஏன்னா போரானுக்கு என்ன இருக்கு? 6 எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் வேக்கன்ட் pr ஆர்பிடல் இருக்குமா? அப்ப BH4 வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால தான் அம்மோனியா வந்து யூஸ் பண்றது. என்ன யூஸ் பண்றாங்க? டெட்ராஹைட்ரோஃபியூரான் பிளஸ் இன்னொரு ரியேஜென்ட் என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வித் பேஸ். ஹைட்ரஜன் பெராக்சைடு வித் பேஸ். இந்த பேஸ்ல சோடியம் ஹைட்ராக்சைடு ஏதாவது ஒரு பேஸ். இப்போ இந்த பேஸ்ல நம்ம முன்ன சொன்ன மாதிரி H+ எங்க இருக்கணும்? OH- இருக்குங்களா? இதுல இருந்து ஹைட்ரஜன், இந்த பேஸ்ல இருந்து சாரி இந்த பெராக்சைடுல இருந்து ஒரு OH. அப்ப இந்த ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆகும்? OH வந்து எங்க ஆகும்? எதுல? ஒரு அல்கீன். அந்த அல்கீன் சிமெட்ரிக்கல் அல்கீனா இருந்தா எங்க வேணாலும் ஆட் ஆகலாம். அதுக்கு மார்கோனிக் ஆஃப் ரூலும் தேவையில்ல, ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலும் தேவையில்ல. அல்கீன் எப்படி இருக்கணும்? அன்சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கும். அதே எக்ஸாம்பிள் இதுல கீ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் வந்து என்னது? அடிஷன் வந்து சின் அடிஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சின் அடிஷன் ரியேஜென்ட். என்ன ரியேஜென்ட்? சின் அடிஷன் ரியேஜென்ட். சின் அடிஷன் என்ன அர்த்தம்? நல்லா கவனி. சின் அடிஷன் இந்த क्वेश्चन கேட்டோம். சின் அடிஷன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஆட் பண்ணக்கூடிய OH. இப்போ டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்ட்ல நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஹைட்ரஜனா இருந்தாலும் சரி, நம்ம ஆட் பண்ணக்கூடிய OH இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில ஆட் பண்ணணும். ஒரே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா வெஜ்ஜா இருந்தா வெஜ், டேஷா இருந்தா டேஷ். அப்ப ஹைட்ரஜன் என்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்குதோ அதே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி OH இருக்கணும். ஹைட்ரஜன் வெஜ்னு சொன்னா OH என்ன வரணும்? வெஜ். ஹைட்ரஜன் டேஷ்னு சொன்னா OH எப்படி இருக்கணும்? டேஷ். அதான் அதனால தான் அடிஷன் பேர் என்னது? சின் அடிஷன் ரியேஜென்ட். அந்த மற்ற ரெண்டு கேஸ்ல அப்படி கிடையாது. செகண்ட் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ஃப்ளூட். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ஃப்ளூட். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ஃப்ளூட்னா the less substituted carbon, the negative part goes to the less substituted alkene. Marconic of fluid, the negative part goes to the more substituted alkene. Point is the third point, no carbocation rearrangement. No carbocation rearrangement. இந்த மூணு பாயிண்ட் தெளிவா தெரிஞ்சா இந்த ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் வந்து ரொம்ப ஈஸி. பாயிண்ட் புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனி. B2 BH3 with THF. சரிங்களா? ஹைட்ரஜன் பெராக்சைடு with base. ஹைட்ரஜன் பெராக்சைடு with base. ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ஃப்ளூட் என்னது? கார்போகேட்டைன் நடக்குமா? நடக்காது. இது மோஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன், இது லீஸ்ட் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ஃப்ளூட் என்னது? பைசைக்ளிக்ல போய் அவ்வளவுதான். பாயிண்ட் புரியுதா? முன்ன பார்த்த அதே எக்ஸாம்பிள். BH3 BHF
என்னன்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் கண்டுபிடிங்க. இது ஆல்கீன், இதுல ஒரு மெத்தில் இருக்கு, இதுல ஒரு மெத்தில் இன்னொரு கரெக்டா. பயன்படுதா கவனி, அப்புறம் முடிச்சுக்கலாம். இப்ப பாரு, இந்த மூணையும் கம்பைன் பண்ணுறோம் சரியா. ஒரு ரியாக்ஷன்ல அந்த மூணையும் உங்களால் கம்பைன் பண்ண தெரிஞ்சா அந்த மூணுமே ஆன்சர் கரெக்டாக வந்துடும் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. H plus with water, hydroboration oxidation, oxymercuration, demercuration. Oxymercuration, correct? இது கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட், மார்கோனிகா ஃப்ளோர், கரெக்ட்டா? இங்க கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆனா இது ஷிஃப்ட் ஆகாது, இதுவும் செகண்டரி கார்போகேட்டைன். அப்ப எங்க OH வரும்? இந்த கார்பன் தான் OH வரும். பாயிண்ட் புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இது OH. ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது சின்ன அடிஷன். ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர், ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர்னா நோ கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட், லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன். இது லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன். Oxymercuration, demercuration, marconic fluid, no carbocation rearrangement, more substituted alkene. Correct? First answer என்ன வருது? Correct? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பண்ணுங்க. H plus with water, hydroboration, oxidation, oxymercuration, demercuration. H plus water na carbocation rearrangement தான் ஃபர்ஸ்ட் ரோ. இங்க கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும், ஆனா அது செகண்டரி கார்போகேட்டைன். இந்த மெத்தில் வந்து ஷிஃப்ட் ஆகும். இது என்னது? டெர்ஷரி கார்போகேட்டைன். அப்ப ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்கீன்ல கரெக்ட்டா இந்த மெத்தில் இங்க ஷிஃப்ட் ஆயிடும், இந்த OH வந்து கரெக்ட்டா. இதுல தெரியும் புரியுதா? அடுத்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் இங்க வரும். இது கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட் தெரியாது, அப்படி எழுதிட்டு என்ன பண்ணிட்டு இங்க OH. அடுத்தது கரெக்ட்டா. தேர்ட் எக்ஸாம்பிள். H plus with water, hydroboration, oxidation, oxymercuration, demercuration. First இந்த கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆன செகண்டரி, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆன டெர்ஷரி. இது ஃபார்ம் ஆகும் டெர்ஷரி கார்போகேட்டைன். இதுல கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட் ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர், சோ இது வந்து ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர். இது மார்கோனிகா ஃப்ளோர், இது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன், நோ கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட், சேம் ப்ராடக்ட். கரெக்ட்டா? இதான் வந்து மூணுக்குமான ரிலேஷன். என்ன தெரியணும்? ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீனும் ஆக்சிமெர்குரேஷன் டீமெர்குரேஷனும் என்னது? மார்கோனிகா ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி. இதுல கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட், இது நோ கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட். இதெல்லாம் ரெண்டு சிமிலாரிட்டினா ரெண்டுமே நோ கார்போகேட்டைன் ரீஅரேஞ்ச்மென்ட். இது மார்கோனிகா ஃப்ளோர், இது ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர். அடிஷன் என்ன அப்படினா என்ன அடிஷன்? சிம்பிள் அடிஷன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா क्वेश्चन அதான் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தரேன், அத மட்டும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அல்கீன் இருக்கு, இது சிமெட்ரிக்கல் அல்கீன். சிமெட்ரிக்கல் அல்கீன் மார்கோனிகா ஃப்ளோர், ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர் அப்ளை பண்ண முடியும். இப்போ இது அல்கீன் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். இந்த அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் வந்து கொடுத்துறாங்க. இதுல மார்கோனிகா ஃப்ளோர், ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர், என்ன ரூல்? ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர். ஆன்டி மார்கோனிகா ஃப்ளோர் லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் நெகட்டிவ் பார்ட், இதான் லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட். அப்ப இங்க வந்து OH இருக்கணும், இங்க ஹைட்ரஜன் ஆட் பண்ணா இது ஆல்ரெடி ஒரு மெத்தில் வந்து இருக்கு. ஆப்ஷன்ல என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரெண்டுமே வெஜ். ரெண்டுமே என்னது? வெஜ். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல இது வெஜ், இங்க வெஜ், இங்க கேஸ், இங்க ஹைட்ரஜன், இங்க OH. செகண்ட் பாயிண்ட் புரியுதா? தேர்ட் ஆப்ஷன்ல இங்க மெத்தில், இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ், இங்க இருக்கக்கூடிய OH கேஸ். ஆப்ஷன் டி none of the above. இல்ல ஆப்ஷன் B ல இது A, இது B, இது C, A and C. ஏன்னா இந்த ஹைட்ரஜனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, இந்த ஹைட்ரஜனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேர்த்து சிமிலர்
அப்ப A கரெக்ட். இது சின்ன அடிஷன், இது ஆன்டி அடிஷன். ஆன்டினா அது ஒண்ணு above the plane இன்னொன்னு இருக்கு below the plane. இது ஆன்டி அடிஷன் ரியாக்ஷன். இது ரெண்டுமே சின்ன அடிஷன், இது ஒரு சின்ன அடிஷன். ஆன்சர் என்னது? ஆன்சர் D A அடிஷன் தான். சரிங்களா? இந்த ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல நிறைய டைம் क्वेश्चन கேட்பாங்க. சரிங்களா? அப்படி கேட்கல அப்படினா கார்போஹைட்ரேட் டிஏஜி வந்து இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த மூணு ப்ரிப்பரேஷன் தான் ஆல்கஹால்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன். நீங்க மற்ற ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய மூணு மெக்கானிசம் தான். இதுல இந்த கீ பாயிண்ட் தெளிவாக தெரியும். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணக்கூடிய மெக்கானிசம் எழுதி ஆன்சர் போடக்கூடாது. சரிங்களா? எங்க ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் டிஏஜி மட்டும் கரெக்டாக ஆகும். ஹைட்ரேஷன் இருந்தா ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் தான் ஷிஃப்ட் ஆகும். மைக்ரேட் ஆகும். 1,2 ஹைட்ரேஷன். ஹைட்ரேட் இல்ல அப்படின்னா மெத்தில் வந்து ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் மெத்தில் 1,2 ஷிஃப்டிங். சரி.